பாலக் பன்னீர் ரைஸ் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையானது பாலக்கு, பன்னீர், வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, அப்புறம் ரைஸ் வடித்த சாதம் கொஞ்சம். இதை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரைஸ்க்கு ஒரு கடாயில் எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் வச்சுருக்கேன். காஞ்சோன்னு கடுகு கொஞ்சம், சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், காரத்துக்கு சிகப்பு மிளகா போடுறேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி. நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டு வதக்கணும். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாலாம் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம் கொஞ்சம் வதங்கினா போதும். அப்புறம் தக்காளி போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம், தக்காளி போடுறேன். இது மசாலா எதுவுமே கிடையாது, ரைஸும் வெறும் ஆர்டினரி ரைஸ் தான், நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸ் தான் பண்ணுறேன். நான் சிம்பிளாக நான் எப்படி டக்குன்னு பண்ணுறேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, கீரை போடுறேன். பாலக் போட்டாச்சு, உப்பு போட போகிறேன். ரைஸு, பாலக், கீரை எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுறேன். பாலக் வந்து நல்லா வெந்து சுருங்கட்டும். அப்புறம் ரைஸும் பன்னீரும் ஆட் பண்ணலாம். பாலக் நல்லா வெந்துருச்சு, பன்னீர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ரைஸையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இது வந்து என்னோட மெத்தட் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.